John was a good boy. உறவோ யாரென நீயும் கேட்கலாம். Arthur tries. Tommy's different. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேவி. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ அண்டர் ரேட்டட் சிங்கர்ஸ்க்கான வீடியோ. லைக் மை செல்ஃப் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறத பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரெண்டும் ஆயிருக்கு. இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. நான் டியர் ரேங்கிங் பண்ணலான்னு நிறைய டியர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த 4 டியர்ஸ். இது வந்து ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓகே ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து நல்லா தானே இருக்கு, இதையாண்டா வந்து ட்ரோல் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட். ஏன்னா உண்மையிலேயே பண்ணுவாங்க, மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். 4வது தான் வந்து கோட்டட் தம்ஸ் அப். இது எல்லாருக்குமே இந்த தம்ஸ் அப் கிடைக்காது. இது வந்து கோட்டட் திங், அது வந்து பெஸ்ட் கோட்டுக்கு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 4 டேஸ். நம்மகிட்ட 5 சிங்கர்ஸ் இருக்காங்க. முதல் சிங்கர் யார்? உறவோ யாருன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அப்படியா மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இவர் தான் முதல் சிங்கர். எங்க ஃபேமஸான கிளிப் எங்க? உறவோ யாரென நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும், சிலரின் பேரெல்லாம் சரிதும் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். He's my inspiration. Boss. அந்த ஆகாயம் போதாத பறவை. இல்ல இந்த இடத்துல ஒரு சுதி மாறிடுச்சு. அந்த ஆகாயம் அப்படி வரணும், மற்றபடி ஓகே. இருமின் தாகங்கள் இலையின் மேலோடும் பனி துளி தீர்க்கும். I love that smile as well at the end. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆள். இவர் இதுக்கு வச்சு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு 5 பாடல்கள் பாட விட்டு அதுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, அடுத்து ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு பாட்டு எடுங்க. இது என்னது? ஜல்சா பண்ணுங்கடா பாட்டு பாடுறாரு. ஞாபகம் வந்ததடா அந்த நாள், ஞாபகம் வந்ததடா, நண்பனை விட ஒருத்தன் லைஃபுக்கே தேவையே இல்லையடா, நட்புக்கு கூட கருப்புகள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கடா. இவர் ஒரே டோன்ல பாடுறாரு. அந்த பாட்டும் சரி, இந்த பாட்டும் சரி, ஒரே மாதிரி இருக்கு. வாய்ஸ் தான் தெரியுதே தவிர அந்த சுதி வரல. நான் என்ன சொல்றேன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும், அதான் புரிஞ்சுக்கங்க. ஸோ வேற பாட்டு எடுங்க, வேற பாட்டு. கே ஃபார் கடம்பாரா கம்பாரா. ஓ இதுவா? உங்க அண்ணனை சத்துன்னு அடிய போட்டுடுவேன். என்ன சண்டைக்கு கூப்பிட்டா அவனா பண்டைய போட்டு, நம்பிய போல வந்து நீ மன்னிப்பு கேட்டு, அப்ப இப்ப வீட்டுல கொட்டுக்க போடுறாங்கல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட். முஞ்சாயின கொண்டுலன்னு போட்டு நம்மளுக்கும் இருக்க போட்டு, உன்னை கூட்டு போவேன் ஜீப்ல வச்சு கட்டுன பொண்டாட்டி, அவங்க டாக்டர்லாம் அவன் வர வைப்பாங்க உன்னோட மாமியா. நல்லதுடா இருக்கு. என்ன ட்ரோல் பண்றீங்க? ப்ரோ இஸ் ட்ரைங் சம்திங். இது நல்லா இருக்கு. இந்த முதல் 2 பாடல்களை விட இந்த 3வது பாடல் நல்லாவே பாடிருக்காங்க. 4வது பாட்டு எடுங்க ஏதாச்சும். விழிமூடி யோசித்தால் சாங் வந்து இதுதான் ஃபைனலைஸ் பண்ண போறோம் நம்ம டிசிஷனை. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடி இது போல். வாங்க சேர்ந்து பாடுவோம். விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடி இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? வராது. இல்ல தம்பி, நான் உங்களுக்கு மார்க் குறைக்கணும். நானே கொஞ்சம் அங்கங்க நல்லா பாடுறேன், இங்க கொஞ்சம் சுதப்புறீங்க ரொம்ப. இவருக்கு நான் என்ன டியர் கொடுப்பேன்னா ஓகே கொடுப்பேன், ஏன்னா நானே கொஞ்சம் நல்லா பாடுறேன். அடி இது போல். நெக்ஸ்ட் சிங்கர் எடுங்க. இவர் தான் நெக்ஸ்ட் சிங்கர். இந்த பாட்டை மட்டும் தான் கேட்டிருக்கேன் இவரை பாடினதுல. இதுதான் ட்ரெண்டும் ஆச்சு. வந்தடா சத்து சத்து அடிய போட்டுருவா, சின்ன சண்டைக்கு கூட்டா உன்ன பந்தய போட்டு, நீ அம்பிய போல வந்த நீ மன்னிப்பு கேட்டு, அப்பயும் வீட்டுல கொட்டுக்க போறங்கல போலீஸ் கம்ப்ளைண்ட், புரிஞ்சாங்க கூட்டா நீ பாட்டு
எனக்கு இருக்கு சப்போர்ட்டு உன்னை கூட்டுன்னு போவேன் ஜிப்ல வச்சு கண்ண போட்டாடிக்க உன் டாக்டர் இல்லாம வரவேற்பாங்க உன்னோட மாமிக்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மறுபடி என்னோட எரிக்க. இல்லை ஆட்டோ டியூன் இல்லைன்னா தேராது இது. பட் பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம். 4-5 பாட்டு பாடுறத பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ இவர் பாடினதுல வேற பாட்டை கேட்போம். உன்னை நினைச்சு நினைச்சு அந்த பாட்டு. பாதை போனாலோ பாதை நீதானே காதல் தவிர முன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன வெளுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. என்ன ஆட்டோ டியூன் வச்சு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நல்லா பாடின மாதிரி தெரியுது கடைசி விட்டு மட்டும். பட் ஓகே, இன்னும் 2-3 பாடல் கேட்டுட்டு முடிவுக்கு வருவோம். இது என்ன பாடு? ரெட்ரோ. இது இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த எஃபெக்டை பாருங்க, செம்ம எஃபெக்ட். நான் எடிட் பண்ணவா? எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்குங்க. இங்கே என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ரிலேட்டபுளாக இருக்கு. நான் அப்படி தான் பாடுவேன். ஸோ அதனால இவருக்கு ஐ எம் ஆன் தி எட்ஜ். நல்ல மார்க் கொடுக்கலாமா, நல்ல டியர் கொடுக்கலாமா, இல்லை இப்படி இன்னும் ஒரு பாடல் கேட்போம். வாடி புள்ள வாடி. கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மின்கலாம். நீதி தன் கடல் என்று கடலில் போய் சேரலாம். உயிர் பிரிந்தால் காதல் முறித்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நிலை வெள்ளி வைத்துக் கொள். நீங்க இல்லை என்றால் என்ற சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். பாட்டிக்குள்ள பாடி பாட்டிக்குள்ள பாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்காங்க நெஞ்சுக்குள்ள பாட்டிக்குள்ள பாடி. இவர் ஏதோ ஒரு மாடுலேஷன் பிடிச்சிட்டாரு. அதுலேயே பாடி ஃபுல்லா பாடி, அதுலேயே இதே மாடுலேஷன் எல்லா பாட்டிலையும் யூஸ் பண்றாரு. மற்றபடி இவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தா அந்த ஆட்டோ டியூன் கூட நல்லா தான் பாடுறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம முடிவு எடுக்கணும். இவரை வந்து எந்த டியர்ல வைக்க போறோம். எனக்கு என்னமோ திஸ் மேன் ஜஸ்ட் நீட் சம் ப்ராக்டிஸ்னு தோணும். ஆட்டோ டியூனோட ஓரளவுக்கு நல்லா தான் பாடுறாரு. போக போக வந்து தேறிடுவாருன்னு தோணுது. ஆனால் சில பாடல்களில் வந்து அவர் அந்த மாடுலேஷனை பிடிச்சிட்டு வெளியே வர மாட்டாரு. அதுல இருந்து வெளியே வந்தால் இன்னும் நல்லா பாடகராக மாறலாம். அதனால நல்லா இருக்கேடாது, ஏன்டா கலாய்க்கிறீங்கடான்ற மாதிரி இதில் வைக்கிறேன். நான் சும்மா டேர் லிஸ்ட் எல்லாத்துலயும் ஒன்று வைக்கணுமே வச்சுட்டு காரணத்தை சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். என்ன என் பூல சிரிக்க நல்லா தாங்க இருக்கு. ஆனா அப்பப்போ அந்த ஆக்சென்ட் வருது. இவங்க மல்லு போல. யூ கேன் ஆஸ்க் தி ஃப்ளவர்ஸ் அது வருது. மற்றபடி நல்லா தான் இருக்கு. எண்டிங் சூப்பரா இருந்தது பாருங்க. வேற ஏதாச்சும் ஒரு பாட்டு இருங்க ரேண்டமா. மியூசிக்லாம் போடுறாங்க. I love that improvisation. அந்த மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் அவங்க மூஞ்சி மாறுது. கெட்டிங் டு த கேரக்டர்ன்ற மாதிரி பாருங்களேன். சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாரு மாறுவாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்க கொடுக்குற அந்த இது என்னது இது எஃபர்ட்டை பாருங்க. மண்டே ஆட்டிக்கிட்டே இந்த கேரக்டர் உள்ள போய் சிரிச்சுக்கிட்டே அந்த இதுல வந்து முக்காலாம் நம்ம கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே ரசிச்சு பாடுறாங்க. அண்ணமே நீ இந்த அடி பெண்கொச்சே குந்தம் போல சிந்திச்சு. இது என்ன பாட்டுன்னு தெரியல, மலையாளமா தெலுங்குவா என்னன்னு தெரியல. இவங்க தமிழ் பாட்டும் பாடுறாங்க. இது என்ன பாட்டு, தெலுங்கு பாட்டா இல்ல மலையாள பாட்டா, எதுவும் பாடுறாங்க. இங்கிலீஷ் பாட்டும் பாடுறாங்க. உலக நாயகியே பேன் இண்டியன் சிங்கரா இருக்காங்க இவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அதையும் வச்சு டியர் கொடுக்கணும். நெக்ஸ்ட், இங்கங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்க ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்க ஆசையில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தே மழை என்னாவி நீயே தேவி ராஜராஜ சோழன் எனையாளும்
இல்லாத தேசம் நீங்க. ஆஹா ஆஹா, என்ன அவங்க இந்த யூடியூப்ல போடுவாங்க தெரியுமா, ஸ்லோடு ப்ளஸ் ரீவர்ப் வெர்ஷன், அந்த மாதிரி பாடியிருக்காங்க. இது இன்டென்ஷனலாக இல்லையான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. நல்லா தான்டா இருக்கு, சும்மா கலாய்க்கணும் கலாய்க்காதீங்களா, நல்லா தான்டா பாடுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அதை தான் நான் பாராட்டுறேன். எனக்கு பிடிச்சிருக்குங்க. மியூசிக்கும் இங்கே போடுறாங்க, பின்னாடி வந்து கரியோக்கி வெர்ஷன்லாம் கிடையாது. இவங்க 3 வாட்டி ஒரே பாட்டை பாடுறாங்க, 3 மாடுலேஷனில் பாடுறாங்க. ஸோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வேணுக்குனே சில பாட்டுகள் வந்து இவங்களே வந்து கொஞ்சம் பண்ணி காமெடியாக வேணுக்குனே பண்ணி வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெர்ஷனை போட்டுட்டு, நல்லா பாடுறது ஒரு வெர்ஷனை போட்டுட்டு, ஷி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஷி இஸ் டூயிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இவங்க 2 பேரை விட அவங்க நல்லா பாடியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நிறைய வெரைட்டியாக பாடியிருந்தாங்க, நிறைய லாங்குவேஜில் பாடியிருந்தாங்க, ரீமிக்ஸ் வெர்ஷன்லாம் பாடியிருந்தாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன் நான். சூப்பர், மைண்ட் ப்ளோயிங். இன்னும் 3 பாடகர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. வாங்க போவோம். What you listening to, son? I don't think you like it. Well, why not? I like this new generation of music. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நல்லா பாடுறாருங்க அவரு. ஆட்டோ டியூன் இல்லாம மியூசிக் எல்லாமே நல்லா பாடுறாருங்க அவரு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. ஒரு பழைய பாட்டா பாடி இருக்காரு பங்காளத்தாருனால, பட் நல்லா பாடுறாரு. புது ட்ரெண்டிங் பாட்டு இருக்கா? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், என் கண்ணீர் வழி. எடிட்டர் வந்துட்டாப்ல. உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே மெய்காண நின்றேனே, ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானும் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தே ஒளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதும் நீ, இமை மீடும் விழியும் நீ, யாசித்தே முதலாக கூட்டுன்னு வாங்கடா அந்த செல்லத்தை, டாப்ல வைக்கிறேன். ஆட்டோ டியூன் இல்ல, மியூசிக் இல்ல, கரியோக்கி எதுவுமே கிடையாது. I do it everything myself. என்ன சிங்கிங் அபிலிட்டி. இவரை வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே டாப்புக்கு போட்டுருவேன், அவ்வளோதான். இவர் தான் கோட். கடைசியாக பார்க்க போகிற ஆளுக்கு வந்து இவரை வந்து டாப் டியரில் போட்டுட்டு அப்புறம் வந்து பேச ஆரம்பிப்போம், ஓகேவா? இவரை ஏன் டாப் டியரில் போடுறோன்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி. ஏன்னா மற்றவங்கெல்லாம் பாடல்களை பாடுறவன், இவர் பாடல்கள் எழுதி பாடி மியூசிக்கும் போட்டு அது ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரியுறதுக்கு கர்நாடகா அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலை போட்டுட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடகாரம் மண்டையில பிச்சுக்கிட்டு தெரியுங்க, அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாப்ல. கமல்னா சும்மாவா பேசுவாரு, பயங்கரமா இருக்கும் குழப்பமா, ஆயிடுவீங்க பைத்தியமா. நாம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, ஏண்டா கேட்டோங்கிற மாதிரி பண்றாரு, ஏதேதோ சொல்லி குழப்பி விட்டுருவாரு, சொல்ல வந்ததை சொல்லவே மாட்டாரு, சுத்தி வளைச்சு சொல்றதுல சூறாவளி, வர வச்சிருவாரு தலைவலி, பார்க்க முடியாது இவர மாதிரி அறிவாளி, இவரை நம்புறவங்க தான் கோமாளி, பேசுவாரு பேச்சு விடிஞ்சா போச்சு, மண்டைய பிச்சுக்க வச்சு விட்டுருவாரு மந்திரிச்சு, இவ்வளவுதான் போய் பாரு டாக்டர், மாத்திரைய சாப்பிட்டு தெளிஞ்சதும் விட்டுரு. This one's good. அடுத்த பாடல் கோயிந்தா, ரிலையன்ஸ் குரூப்புக்கு கோயிந்தா, ஜியோ சிம்முக்கு கோயிந்தா, எங்க ரீசார்ஜ் காசு கோயிந்தா, ரேஸ் அடிச்சு ஜெயிச்சுட்டான் மேட்ச, நல்லா பார்த்தோம் கண்குள்ள காய்ச்ச, கடைசி வரைக்கும் ஜெயிக்கலான்னு நினைச்சேன், நல்ல வேலை இறைவா வீட்டுக்கு அமிச்ச. இவர் வந்து இந்த மேட்சுக்கு ஏத்தாப்புல ட்ரெண்டிங்கா போட்டிருக்காரு, உனக்கு ஆகணும்டா அம்பானி. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் டக்குன்னு எடுத்து போடுறதுனால கொஞ்சம் மிட்டா இருக்கும். ஆனா இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, போன்ல பேசாதடா போட்டு, போன்ல பேசாதடா வந்து நேர்ல பேசிடா ஏன்ட்ட. இதோட
இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு பாடல்கள் கேட்டுட்டோம், ஒரு நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு. ஸோ இங்கே முடிச்சுக்கலாம். இவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுத்துட்டோம், தம்ஸ் அப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன கொடுப்பீங்கன்றது நான் சொல்ல வேணாம், ஏன்னா நானே சொன்னால் நல்லா இருக்காது. இந்த டியர் என்ன போடுவீங்கன்றதை சொல்லுங்க. ஓகேவா இல்ல நல்லா தானடா இருக்கு இதுவா இல்ல மைண்ட் ப்ளோயிங் சூப்பர் இதுவா இல்ல தம்ஸ் அப் கொடுப்பீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் இன்ஸ்டாகிராம் சிங்கர்ஸ், அண்டர் ரேட்டட் சிங்கர்ஸை வந்து டேர் லிஸ்ட் பண்றது ஒரு வீடியோவா போலான்னு இருந்தேன். இவங்களுக்குலாம் அங்கீகாரம் கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல, பட் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. வி ஷுட் கிவ் தம் தட். ஏன்னா யாருமே வந்து இது காமெடியா பண்ணல, எல்லாரும் ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் தான் என்னுடைய ஆன்சர்ஸ், என்னுடைய டியர் ரேங்கிங். தட்ஸ் இட். Hope you guys enjoyed this video. நல்லா பாட்டு கேட்டிருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. Good night.